மக்களே, சென்னை வெயில் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இந்த கிளைமேட் மாற்றங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது என்னது, அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாற்றமும் வரல. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த 20 நாள் இல்லை, இப்ப 25 நாளா ஆயிடுச்சு, ஒரு மாசம் ஆயிடுச்சு, நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னடா மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அண்ணன் காலையில போயிட்டு சேர்ல உட்கார்றது, சாயந்தரம் வரைக்கும் அங்க உட்காந்து நமக்காக அவர் வேலையை கத்துக்கிட்டு இருக்கிறாரு. மத்தியானம் லஞ்ச் பிரேக் கூட அவர் 1/2 மணி நேரத்துக்கு மேல எடுக்கிறது இல்லை அப்படின்னாங்க. நல்ல விஷயம், அந்த அளவுக்கு உழைக்கிற முதல்வர் நமக்கு கிடைச்சிருக்காரு, எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னாங்க. கண்டிப்பா அதை நம்மளாம் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு மக்களே, ஸ்கூல்ல சில பசங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க, படிக்கிறதே தெரியாது, அப்படியே சும்மா விளையாடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல சென்டம் மார்க் வாங்குவாங்க. இப்போ நானும் ரொம்பலாம் படிக்க மாட்டேன், பட் ஓகே வாங்கிடுவேன். என் பையனும் அதே மாதிரிதான் 96% எடுத்தாரு. டியூஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லாம புக்ஸை எடுத்து படிக்கிற மாதிரியே தெரியாது, அப்படியே சும்மா விளாண்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா சில மக்கு சாம்பிராணிங்க இருக்கும் ஸ்கூல்ல, அதுங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வேற வச்சிருப்பாங்க. ஸ்கூல் போக எக்ஸ்ட்ரா டைம்ஸ் அவங்க கொஞ்சம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக டீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ அது அவங்கள ரொம்ப எஃபிஷியன்ட்னு சொல்ல முடியாது, அவங்களுக்காக நிறைய மெனக்கிடல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஆஃபீஸர்ஸ்ங்களுக்குலாம் நிறைய மெனக்கிடல் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், 6 மாசம் இல்ல 5 மாசம் கழிஞ்சு பார்க்கலாம். வேற என்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில ஒரு பொண்ணு, 15 வயசு பொண்ணை 9 பேர் சேர்ந்து பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படி எடுத்துக்கலாம், பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை பத்திரமா இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய மாற்றம் தான். இந்த பொண்ணை நல்லவேளை கொலை பண்ணல, பயங்கரமாட்டு. அதுல 7 மைனர் பசங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய மாற்றம் தான். அதனால பிள்ளைய ரொம்ப பத்திரமா வந்துடுச்சு போல. ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஏதோ கண்காணிப்புல இருக்கு. அது வரைக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. வேற என்ன மாற்றம், நம்ம நிர்மல்குமார் அண்ணா சொல்லியிருக்காரு, இந்த ஃபியூஸ் கட்டையை பிடிக்கிட்டு போயிட செத்த மோதிய பாத்துக்கோங்க. கரண்ட் இல்ல, கரண்ட் கட் ஆகுதுன்னா ஃபியூஸை புடுங்கிட்டு போறானுங்க. எவன் புடுங்கிட்டு போறான்னு தெரியல. கண்டிப்பா இது தீய சக்தியோட வேலையா தான் இருக்கும். ஆனா நிர்மல் அண்ணா இந்த ஃபியூஸை புடுங்குற அளவுக்கு அங்க ஒருத்தங்க வேலை பார்த்து, நீங்க என்னடா புடுங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கலாம். அது பார்க்கும்போது அது கையும் களவுமோ பிடிக்கணுமா இல்லையா? இப்போ ஃபியூஸ் கட்டையை புடுங்கிட்டு போடுறானுங்க, மறுபடியும் கரண்ட்டை பண்றதுக்கு ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்றாங்க. அதுவும் சரியாயிடும், கொஞ்சம் நல்லா சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் தாவேக்காரங்களும் ரொம்ப கம்மியாயிட்டாங்க ஆன்லைன்ல. அதுக்குதான் இவங்க புது அல்லு சில்லுங்களெல்லாம் வேலைக்கு வச்சிருக்காரு விஜய் அண்ணா சொன்ன மாதிரி. எனக்கும் திமுகவுக்கும் நடுவுல எந்த அல்லு சில்லு வந்தாலும் அது நிர்வாகம் பார்த்துக்கும், நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரு கையை வச்சிருக்காரு, அவரோட நிர்வாகம் பார்த்துக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த அல்லு சில்லுன்னு இருந்த இந்த கூட்டணிகள் எல்லாம் கூட்டிட்டு போனதுனால அதுல இருக்கக்கூடிய அல்லு சில்லுங்களோட தொந்தரவு தாங்க முடியல. அது புது அணில் குஞ்சா கீச் 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 கீச்சுன்னு சத்தம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. இப்போ ஒரு விசிகா நாங்க சிறுத்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அணில் குஞ்சா மாறிடுச்சு. போறது சொல்றாரு, இந்த நம்ம கூட்டணி கூப்பிடுறாங்களாமா, திருமானா தாவேக்கா இந்தியா கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு. என்னுடைய ஒரு மரியாதைக்குரிய சகோதரர், முகநூல் சகோதரர் சிறுத்தை அது போட்டிருக்காரு, ஸ்டாலினுக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, அவர் என்ன பண்ண போறாரு? விஜய்க்கு எல்லாமே தெரியும். விஜய் அப்படியே பேசி அப்படியே பண்ணிட்டாலும் சூப்பரா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வாய திறக்கல. அதனால இனி அங்க போனோடனே அவர் இங்கிலீஷ்லயே ஹிந்தில எல்லாம் பேசி நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அண்ணன் வாங்கி தந்துருவாரு அப்படின்னு என்னுடைய சிறுத்தை சகோதரன் புது அணில் குஞ்சி கிச் கிச்சுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. என்னத்த சொல்ல, இன்னும் தமிழ்நாட்டுல நிறைய மாற்றங்கள்லாம் வரும், அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம்.